சென்னை மாநகராட்சியில சென்னை வளாகத்துல அண்ட் உச்ச நீதிமன்றத்தோட வளாகத்துல இரண்டாவது முறையா நேத்து நைட்டு இல்லீகலா அங்க இருக்க தெருநாய்களை பிடிச்சி ஒரு இதுல வந்து அடைச்சிருக்காங்க. இது இல்லீகல். இதுக்கு முதலும் இந்த மாதிரி நடந்துச்சு. அதை காப்பாத்தல 20-25 தத்தெடுத்தாங்க. இப்போ நேத்து இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாதியை பிடிக்க போற மாதிரி நிறைய போலீஸ் பாதுகாப்போட தான் அந்த தெருநாய்களை அங்க இருந்து அகற்றி இருக்காங்க இல்லீகலான முறையில. அண்ட் இதை தடுக்க போன பொதுமக்கள் ஆகட்டும், விலங்கு நல ஆர்வர்களாகட்டும், அவங்களோட சட்டைகளை கெடுத்து அவங்களோட உள்ளாடைகளை எல்லாம் கிழிச்சு அவங்கள துன்புறுத்தி அடிச்சு மானபந்தமும் படுத்திருக்காங்க இந்த அதிகாரிகள். என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப ஒரு விஷயம் நடக்குதுன்னா அங்க இருக்க கமிஷனருக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்காது. கமிஷனர் அவர்கள் வந்து அவங்களுக்கு இது தெரியாதா? இங்க இருக்க நாய்களை அகற்றிட்டு போனா வேற நாய்கள் அங்கிருந்து மைக்ரேட் ஆகி வரும், அதன் மூலமா வந்து ரேபிஸ் எல்லாம் வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த நாய்கள் வந்து அவங்களை கடிக்காது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாதா? இல்ல அங்க இருக்க அந்த கார்பரேஷன் அவங்களுக்கு தெரியாதா? இதை கொண்டு போய் அடைச்சு வைக்கிறதுக்கான ஒன்றொரு ஷெல்டரும் இல்லை அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் இதை இல்லீகலா பண்றாங்க. ஸோ அப்படி நம்ம பாக்குறப்போ இவங்க உள்ள இருக்க யாரோ ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துதான் இந்த விஷயத்த அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு திட்ட தெளிவா தெரியுது. உள்ள இருக்க யாரோ அவங்களுக்காக முதுகு சரீரத்துக்கோ இல்லை அவங்களுக்கு மசாஜ் பண்ணுறதுக்காகவோ இந்த விஷயத்த அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது, இல்லீகலா பண்றாங்க அப்படின்றது ஒரு வருத்தமான விஷயம். ஸோ இதுல இருந்து தமிழகத்தோட சட்டம் எந்த அளவுக்கு சூப்பரா தரங்கட்டு இருக்கு அப்படின்றது நம்ம இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் இவங்க இப்படி பண்றதாலதான் இந்த ரேபிஸ் வந்து அதிகமா பரவுது அப்படின்றது நமக்கு திட்ட தெளிவா நமக்கு எல்லாம் இங்க இருக்க மக்களுக்கும் தெரியணும். நாங்க அனிமல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாரும் சொல்றீங்கல்ல, நாங்க ஃபீட் பண்ற எந்த டாக்ஸுக்கும் வந்து ரேபிஸ் வந்து வர்றது கிடையாது. நாங்க ரேபிஸ் போட்டதுக்கான எல்லா எவிடன்ஸும் வச்சிருப்போம். கவர்மெண்ட்டும் சரி நீங்களும் இந்த மாதிரி வந்து இல்லீகலா இன்னொரு இடத்துல நீங்க ஷிஃப்ட் பண்ணும்போது தான் அதுக்கு ரேபிஸ் வரும். அந்த நாய்கள் தான் வந்து ஒட்டுமொத்தமா ரேபிஸுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு காரணம் இருக்கும். ஒரு இதுல கொண்டு அடைக்கும் போது இனி வரும் காலங்கள்ல ரேபிஸும் சரி ஏதாவது ஒரு நோய்கள் வந்து நாய்களுக்கு வந்துச்சு அப்படின்னா தமிழக அரசும் அரசாங்கமும் இந்த பொதுமக்களும் மட்டும்தான் ஒரு காரணம் அப்படிங்கிறது உண்மை.